கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாக வைத்து, என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? 1 யோவான் 1:1 என்ன வாசித்தோம்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப ஒரு பியூரிஃபிகேஷனுக்குள்ள வர்றதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறதோடு நிறுத்திவிடாதபடி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும், அப்ளை பண்ணி பார்க்கணும். அதில் என்னெல்லாம் கஷ்டம் வருதோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் திருத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு வசனத்தை மையமாக வைத்து 2 காரியங்களை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். வாசிக்கலாம், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதற்கு அவர் இப்பொழுது பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை வாங்க கடவன். இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? யாருக்கெல்லாம் பட்டயம் இல்லையோ அவங்க வஸ்திரத்தை வித்து பட்டயத்தை வாங்குங்கன்றார். பட்டயம்னா தெரியல, கத்தி, அருவாள், என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, சிக்கல் கூட சொல்லுவாங்க, அந்த கருக்கருவாள், இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, இவர் சிலுவைக்கு போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு 3 இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, பட்டயம் யாருக்கிட்டே இல்லைன்னா எதை கடனுக்கு போய் பட்டயத்தை வாங்குங்கன்னு சொல்லலை. யாருக்கிட்டே கடனை வாங்கி ஒரு பட்டயத்தை வாங்குன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உன் ட்ரெஸ்ஸை வித்தாகிலும் எதை வாங்கு. எதை வித்தாச்சு? ட்ரெஸ்ஸையாச்சும் விற்று வாங்கு. நல்ல ட்ரெஸ் இருக்க ஒரு 1000 ரூபாய்க்கு போமா, அதை விற்றுட்டு ஒரு பட்டயத்தை வாங்கி வையுங்கிறாரு. சரி, இப்படி பட்டயத்தை வாங்கி வையின்னா இது என்ன ஃபிசிக்கலாக ஒரு பட்டயமா அல்லது ஸ்பிரிச்சுவலாக ஒரு பட்டயமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே சில வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது 49ஆம் வசனத்தில் கவனிங்க. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். வெட்டினாரா இல்லையா? பேதுரு என்ன பண்ணாரு? அதுக்கு கீழே 50ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். வலது காதர என்ன செஞ்சிட்டான்? வெட்டியே போட்டான். யாரு பட்டயம் வாங்க சொன்னது? ஆண்டவர் தான் பட்டயம் வாங்க சொன்னாரு. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, உலக பிரகாரமான ஒரு பட்டயத்தை வாங்குன்னு சொன்னதா இவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால இவர் பட்டயத்தை எடுத்துக்கிட்டாரு. சில டைமில் நமக்கு ஆண்டவர் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் என்றதை பொறுத்து இருக்கு. இப்போ ஆண்டவர் பட்டயம் வாங்க சொன்னால் வெட்டுறது நியாயம் தானே சொல்லியிருக்கணும். என்ன சொன்னார் ஆண்டவர் 51ல்? அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு சொஸ்தமாக்கினார், ஒட்ட வச்சு விட்டாரு. இங்க கவனிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்தை கவனிங்க. பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினால் மடிவான். பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் மடிவான். அப்ப ஆண்டவர் உலக பிரகாரமான ஒரு பட்டயத்தை, அருவாளை அவர் எடுக்க சொல்லவில்லை. மீனவர்கள் கையில் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? ஒரு கத்தி இருக்கும். என்ன செய்யறதுக்கு? சுத்தம் பண்ணுறதுக்கு. இப்போ பட்டயத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோன்னா அவருக்கு பழைய ஞாபகம் வருது. ஆமாம், நம்ம நிறைய கத்தி வச்சுருந்தவங்கள இப்போ ஒரு கத்தியை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு பட்டயத்தை எடுத்துக்கிட்டார்.
இப்போ சீசர்கள் கேட்பாங்க, பட்டயத்தை வாங்குன்னு கேட்கிட்டவொன்னா, ஆண்டவரே இங்கே 2 பட்டயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. போதும் அப்படின்ட்டாரு. கோடிங் டீகோடிங்னு சொல்லுவாங்க. சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டு எப்படி புரிஞ்சிக்கிறாங்கன்றது டீகோடிங். இப்போ இயேசு பட்டயம் வாங்க சொன்னார்னா வாங்க சொன்னார். இது மனுஷனை வெட்டக்கூடிய பட்டயத்தை வாங்க சொல்லவில்லை. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கார். வஸ்திர சாத்தி வித்து பட்டயத்தை வாங்கன்றாரு. அப்படின்னா என்ன பட்டயம்? அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே போட்டிருக்கிறது, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம். எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். 13ஆம் வசனம். நீங்க தீங்கு நாளில், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். 17ஆம் வசனம். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவங்க என்ன பட்டயத்தை எடுத்துக்கிட்டாங்க? உலக பிரகாரமான 2 பட்டயத்தை எடுத்துட்டு வராங்க. காதை வெட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான், பட்டயத்தை உரையில போடு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஆவிக்குரிய தேவ வசனமாகிய பட்டயம் இருக்கணும். இந்த பட்டயம் வாங்கிறதுக்கு வஸ்திரத்தை வித்தாச்சு வாங்கலாம். சும்மா சாக்கு துணியை கட்டிக்கிட்டாச்சும் என்ன செய்யணும்னு சொல்றாரு? பட்டயத்தை வாங்குன்றாரு. உனக்கு வஸ்திரத்தை விட பட்டயம் தான் முக்கியன்றாரு. அது ஆவிக்குரிய பட்டயம். சொல்லுங்க எல்லாரும். ஆவிக்குரிய பட்டயம். என்ன பட்டயம்? ஆவிக்குரிய பட்டயம். எத்தனை பேருக்கு ஒரு பட்டயம்ன்றது தேவனுடைய வார்த்தைன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. இப்ப பட்டயம் ஏன் வாங்க சொல்றாருன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் சத்துரு கொண்டு வருகிற அத்தனை தாக்குதல்களையும் முறியடிக்க முடியும். சத்துரு சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு தூக்கமும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறைஞ்சது 2 பட்டயம் இருக்கணும். குறைஞ்சது அப்படின்னா என்ன? இப்போ கோபம் வருதுன்னா அதுக்கு எதிரான 2 பட்டயம் இருக்கணும். அப்படின்னா 2 வசனம் இருக்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, மாம்சத்திற்கிறீர்கள் வெறியிலங்கமாக இருக்கு. அதில் ஒன்று கோபம். உடனே அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டினா கோபம் அங்கே நின்றுடும். குறைஞ்சபட்சம் ஒரு பிரச்சனைக்கு 2 வசனமாச்சும் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். பாவம் வருதா? 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் ஞாபகம் வருதணும். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் பட்டயம். எடுத்து ஒவ்வொரு பட்டயமா வீச 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 அங்க பாவக்கிரியை அழியும். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பட்டயத்தை வாங்கு, பட்டயத்தை வாங்கு, பட்டயத்தை வாங்குன்றார். நம்ம பைபிளை வாங்கி அலமாரியில் வச்சுட்டு நான் எத்தனை பைபிள் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எங்கே வைக்கணும் பட்டயத்தை? வாயில வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. பட்டயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ அன்பை பற்றி ஒரு விஷயம் வருதுன்னா உடனே என்ன வரணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பிலே பயம் இல்லை. இப்படி பட்டயம் உள்ள இருந்து வந்து அடிச்சு துரத்தணும். அல்லேலூயா. அதனால்தான் நீ கிரயத்தை செலுத்துங்கிறாரு. காசு இல்லைன்னா ட்ரெஸ்ஸை வித்து பட்டயத்தை வாங்குங்கிறாரு.
அல்லேலூயா. இப்போ எல்லாருமே பட்டயம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. யூடியூப்பில் வாங்குறதெல்லாம் கடனுக்கு வாங்குற பட்டயம் திருப்பி அவங்க வாங்கிடுவாங்க. கடனுக்கு விவசாயத்துக்கெல்லாம் போகிறவங்க மண்வெட்டி கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. மணல் இறக்கிட்டு தாரேன், பாத்தி பிடிச்சிட்டு தாரேன்னு. சாயங்காலம் என்ன வருவார், வேணா உடச்சிட்டானா, கைப்பிடி உடச்சிட்டானா, எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு, கொண்டாப்பா என்னப்பா வாங்கிட்டு போனால் கொண்டாந்து கொடுப்புன்னு பார்த்தேன், நீ பாட்டில் வச்சுக்கிட்டேன்ட்டு வாங்கிட்டு பார்ப்பார். என்னப்பா இவ்வளோ தூரம் தேஞ்சு போயிருக்குன்னு. ஆயுதத்தை அவ்வளோ பாதுகாப்பாங்க. கடனுக்கு வாங்காத பட்டயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய், அது நிரந்தரம் கிடையாது. நீ உட்கார்ந்து உன் வஸ்திரத்தை வித்தாச்சு பட்டயத்தை வாங்கினா வசனத்தை உள்ளத்துல கொண்டு வந்து வைங்க. பிசாசு வருதுன்னா என்ன செய்யணும்? உடனே பட்டயம் வரணும். பிசாசு வருதா, பிசாசுக்கு எதிர்த்துருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். பட்டயம் வந்து அடிச்சாதான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். ஆகவே 2 பட்டயம் இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 வசனமாச்சும் ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டவர்னா என்ன செய்வாங்க? பாட்டு வேணா பாடுவாங்க, பரிதாபமான பாட்டு. ஒரு பிரபலியமான சுவிசேஷங்கள்லாம் பாடிட்டு போயிருக்காரு. சிறகு ஒடிந்த நிலையில் வானில் பறக்குமோ, பறக்குமா? உருப்படுமா? விசுவாசம் வருமா? வராது. அப்படியே பாட்டு எதுக்கு தெரியுமா? பிரச்சனைக்கு எதிராக பாடுறதுக்கு தான் பாட்டு. பிரச்சனையை பாட்டா பாடாதீங்க. பிரச்சனை எங்க பாட்டா பாடுவாங்க தெரியுமா? இறந்துட்டவங்க வீட்டில் தான் பிரச்சனையை பாட்டா பாடுவாங்க. இருந்தானே, போயிட்டானே, இப்படி இருந்தானே, சாப்பாடு போட்டானே, துணி வாங்கி கொடுத்தானே, இதையெல்லாம் அவங்க கம்போஸ் பண்ணுவாங்க. அவங்க மூளையில் அந்த வயசானவங்களாம் கம்போஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட்டு ரெடி ஆகும், அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, பாடவும் முடியாது. சோக பாடல்கள் பாடப்படுகிற இடம் மரணத்தின் இடம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது பட்டயத்தை எடுத்து வீசணுமே தவிர சோகத்தை உள்வாங்க கூடாது, பயத்தை உள்வாங்க கூடாது, பிரச்சனையை உள்வாங்கி அதை பேச ஆரம்பித்து விடக்கூடாது. அதை ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா பட்டயம் இருந்தால் ஸ்டாப் ஆகும், பட்டயம் இல்லைன்னா ஸ்டாப் ஆகாது. அவன் என்ன சொல்றான்னா எபேசியர்ல, சத்துருவிடம் பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக. வசிமா, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அக்கினி அஸ்திரம் உங்கள் மேல வருமா? வரும், வரும். அதனால தான் பட்டயம் வச்சிருக்கணும். பட்டயன்றது என்னன்னா, தடுப்பு ஆயுதங்களும் பட்டயம் தான், தாக்குற ஆயுதமும் பட்டயம் தான். இப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா இது ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது என்ன பைபிள் சொல்லுது. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சாகுக்கு ஏதுவான தங்களுடைய பிள்ளைகளை உயிரோட எழுந்திருக்க பெற்றார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார். வசனம் உள்ளிருந்து வந்து பிரச்சனைக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது அவைகள் அழிக்கப்பட்டு விடும். வசனம் 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 அதில் தான் நடக்கணும். வசனமே தெரியலனா பிசாசா சாதாரணமாக ஏமாத்திட்டு போவான். உங்கள் கையில் பட்டயம் இல்லைன்னா சாத்தான் ரொம்ப ஈஸியாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான். அவன் யாரையே வந்து இன்டர்வியூ எடுத்தான், ஆண்டவரை உட்கார வச்சு, ஹலோ சன் ஆஃப் காட், ஹவ் ஆர் யூ? என்னப்பா என்ன விஷயம்? சும்மா எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன், லாஸ்ட்டாக உங்களை முக்கியமான ஆள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ஓ இன்டர்வியூ எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாலும் பத்திரிகையாளர் மைக்கு நீட்டினா என்ன சொல்லி ஆகணும்? பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ மைக்கு நீட்டுறான், இல்லை இல்லை உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை, 40 நாள் ஒன்றுமே சாப்பிடல, அதில் இந்த கல்லை கொஞ்சம் அப்பமாக்கி சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அற்புதம், அதை நான் அப்படியே ஒளிபரப்பிடுவேன்ல. கல் அப்பமாக்கி சாப்பிட்றத நேரடி ஒளிபரப்பு பண்ணிவிடுவேன்ல. அப்போ சொன்னார் ஆண்டவர், இவன் என்ன சொல்ல, எதில் ஆரம்பிக்கிறான்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறான். பாருங்க, பிசாசு நீங்கள் வசனம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வசனத்தில் தான் உங்களை கவுத்து விட பார்ப்பான், வசனத்தை வச்சு கவுக்க பார்ப்பான். இப்போ இயேசு சொல்கிற, அடாடாடா ஒருத்தன் கூட என்ன சாப்பிட்டியான்னு கேட்டானா பார்த்தியா, இவன் சாத்தானா இருந்தாலும் பாரு எவ்வளோ அன்பாக கேட்குறான். அப்படி சொன்னாரா? நல்லா கவனிங்க, சத்துருவிடும் முத்தங்கள் வஞ்சனை உள்ளது. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்னார்.
அதான் பட்டயம். போய் அடிச்சுதா ஒரே அருவாள் வெட்டு வீச்சு, டக்குன்னு தலை துண்டா போச்சு அவனுக்கு. மறுபடியும் பார்த்தான், சமாளிச்சு ஏஞ்சி நிற்கிறான் மறுபடியும். செகண்ட் ரவுண்டு, ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? நீங்கள் தேவகுமார்ன்றதை நான் சொல்லி நிரூபிக்க வேண்டாம், நீங்களே நிரூபிங்க. இந்த மேலேருந்து கொஞ்சம் குதிச்சு காமிச்சிங்க, அதை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிடலாம். மக்கள்லாம் பார்ப்பாங்க, இவர் தான் உண்மையான தேவகுமாரன்னு ஏற்றுக்குவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அடாடா, நல்ல ஐடியாவாக இருக்குது. யாருமே நேர்வழி நம்மளை பேட்டி எடுத்து நேரலை பண்ணவே இல்லையே, இவன் வந்துட்டானே அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிற பட்டயம் வச்சு அடித்தாரா? பட்டயம் உங்கள் கையில் இருந்தால் தான் அடிக்க முடியும். இயேசுவை பிசாசு சோதித்தான், இன்டர்வியூ பண்ணா, எல்லா பேட்டி எடுத்தான். ஆனால் அவர் வசனத்தினால அடித்து ஜெயிச்சார். உங்களுக்கு அதான், எனக்கு அதுதான். வசனம் இருந்தால் ஜெயிப்பீங்க, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரவுண்டு. என்ன ரவுண்டு? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் ஏமாற்றி உங்கள் ஆதாமேவாள்கிட்டேருந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன். உங்கள் கையில் ரகசியமாக கொடுத்துட்றேன். ரகசியமாக என்னை ஒரு முறை மட்டும் வணங்குங்க போதும், ஒரே ஒரு முறை மட்டும். அப்போ இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார். எழுதியிருக்கிறத நீங்கள் சொன்னாங்கன்னா எழுதியிருக்கிற பிரகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எழுதி இருக்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஆகவே தான் குறைஞ்சது ஒரு பிரச்சனைக்கு 2 வசனமாச்சும் உங்க கையில் இருக்கணும். நான் ஏன் உட்காந்து பல மணி நேரம் படிக்கிறேன்? எனக்கு நான் பைபிளே தெரியாதா? 7 வயசுலேருந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். 5 வயசுலேருந்து சொல்லி கொடுத்து படித்தேன். 7 வயசுலேருந்து பைபிளை திரும்ப 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 படிச்சுட்டு இருக்கேன். ஏன்? அது ஆவிக்குரிய விதத்தில் பயன்படணும் மக்களுக்கு. சும்மா கதை சொல்லிட்டு போகிறதுல பைபிள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை என் சூழ்நிலைக்கு எதிராக, எனக்கு எதிராக பிசாசானவன் அக்கினி அஸ்திரங்களை எழுதும்போது, சபைக்கு எதிராக, சபை மக்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு வரும்போது எனக்கு அந்த பட்டயம் தெரியணும், அதை கரெக்டாக எடுத்து அடிக்கணும். இது தெரியலன்னா நீங்களும் நானும் சக்ஸஸாக வாழவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. சில காரியங்கள்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, இந்த உலகத்தில் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். மறுரூபம் ஆகிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கும்படி நேரிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த வெட்டுகிற அத சூழ்நிலையில் இயேசு சொன்ன இன்னொரு மறுமொழியை இங்கே வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்றார். கவனிங்க, பிசாசானவன் ஃபர்ஸ்ட் அவருடைய ஊழிய ஆரம்பத்தில் அவரை பேட்டி எடுக்கிறான், அல்ல சோதிக்கிறான். இப்போ லாஸ்ட் சோதனை எது? சிலுவை. பயங்கரமான பாடு. என்ன ப்ரெஷர் கொடுக்குறானா, அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு என்னோட ரகசிய ஒப்பந்தம் பண்ணியிருந்தா எங்கே போயிருக்க வேண்டியதில்லை. நீ சிலுவை இப்போ மாட்டிக்கிட்டல, உன்னை வதைக்காம விட மாட்டேன்னு வதைக்கிறான். இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ வதைக்கிற அவனை பற்றி பேசவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ சாத்தான் இப்படி சோதிக்கிறானே, இப்படி நெருக்கிறானே, அன்னைக்கு அவன் சொன்னான் கேட்காம விட்டதுனால இப்போ போட்டு வறுத்து எடுக்கிறானே, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. சோதிக்கிறது ஃபுல்லாக, பாடுகளை கொடுக்கறது ஃபுல்லாக, ஜனங்களை தூண்டி விட்டது ஃபுல்லாக, பிரதான ஆசிரியை கிளப்பி விட்டது ஃபுல்லாக, கவர்னர் பிளாத்துவுக்கு மனசில் கிளப்பி விட்டது ஃபுல்லாக யார் தான்? சாத்தான் தான். பாருங்கள், உங்களுக்கு எதிராக பிசாசு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் சாத்தான் செஞ்சான்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் அனுமதி இல்லாமல் யார் செய்ய முடியாது? யார் செய்ய முடியாது? இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. நீங்கள் சாத்தான் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், பயங்கரமான ஆள் அவன் சொன்னீங்கன்னா அவனை ஆராதிக்கிறீங்க. அவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தர் ஒருவர் தான் ஆராதனை செய்யணும். அவன் தான் செய்வான், அவன் செஞ்சான்னு சொல்லாத. அப்போ அவனுக்கு டென்ஷன் ஆகும். நம்மளை பற்றி
ஒன்றுமே சொல்ல மாட்டானே. நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறேன். பிதா தேவன் என்னை நடத்துகிற பாதையிலே நான் நடக்கிறேன். அப்படி நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுவான். கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுவான். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே ஆண்டவர் இந்த பதில் வந்து வித்தியாசமான பதிலை இங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனத்தை கவனிங்க. 53ஆம் வசனம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில், நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. அந்தகாரத்தின் அதிகாரம். நல்லா கவனிங்க. உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு அதிகாரம் செயல்படும். அதுக்கு பேர் என்ன? அந்தகாரத்தின் அதிகாரம். சொல்லுங்களா? அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் சில சமயத்தில் அனுமதி கொடுத்துருவாரு. அனுமதி கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுறான்? அந்தகாரத்தோட போய் சேர்ந்துக்கிறானா இல்லை என் வசனத்தில் நிற்கிறானான்னு பார்ப்பார். இயேசு கிறிஸ்துக்கு அந்தகாரம் வந்து சூழ்ந்த பொழுது அவர் வசனத்தில் நின்றார், வசனத்தை பேசினார். அவர் சொன்ன வார்த்தையில் கடைசியாக வரும் எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. நீங்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லும்போது அது ஜீவ வார்த்தைகளாக மாறி பட்டயமாக மாறி சாத்தானின் கிரியைகளை அழிக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுது எதை தான் சொல்லணும்? சாத்தானுக்கு எதிராக வசனத்தை தான் சொல்லணும். அவன் என்ன தான் பண்ணிட்டு இருந்தாலும் வசனத்தை தான் சொல்லணும். இப்போ அந்தகாரத்தினுடைய வேலை அப்படின்றாரு. நிறைய பேர் பாருங்க, பிசாசு, பில்லி சூனியம், மந்திரம், பொருளாதார வீழ்ச்சி, கடன், தற்கொலை எண்ணம், கொலை முயற்சி, இப்படி நிறைய அந்தகாரத்தினுடைய கிரிகள் இருக்குது. இதையெல்லாம் செய்யறதுக்கு பிசாசானவன் தூண்டுவான். தூண்டும் பொழுது வசனத்தை சொல்லணும். எப்படி வசனம் சொல்லணும்? அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. இந்த மனுஷ கொலைபாதகனை துரத்துகிற இயேசுவின் துரத்தணும். எண்ணங்களுக்கு, பிசாசால் தூண்டப்படுகிற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அவைகள் நம்முடைய இருதயத்தில் வந்து உட்கார்றதுக்கு அனுமதிக்க கூடாது. வசனத்தை சொல்லி விரட்டணும். அப்போ உங்க ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா குறைஞ்சது 20 வசனம் உங்களுக்கு தெரியணும். 15 பிரச்சனைக்கு சொன்னால் குறைஞ்சது 30 வசனத்திலிருந்து 300 வசனம் எடுக்கணும். வசனத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். வசனத்தை சொன்னீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்போ அந்தகாரம் வேலை செய்யுமானா செய்யும். ஆனால் அந்த அந்தகாரத்தை அழிக்கக்கூடிய வல்லமை உங்கள் கையில் இருக்கு, உங்கள் வாயில் இருக்குது. கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோமா? யோபு புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. இந்த அந்தகாரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமெல்லாம் யோபு புஸ்தகத்தில் நிறைய இருக்கு. 12:22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை, அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற இருளை, ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு அந்த அந்தகாரத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவாரு. உங்களுக்கு எதிராக வரும்பொழுது வெளியே கொண்டு வந்து அழிச்சு போடுவாரு. அந்தகாரத்தின் வேலை. இயேசுவை கைதி பண்ணுறதுக்கு போவாங்க. இப்போ சர்வ வல்லவராச்சே, தேவகுமாரனாச்சா, அந்தகாரத்தின் வேலை அவரை கைது செய்யறதுக்கு பரலோகம் அனுமதித்தது. சிலுவைக்கு கொண்டு போவதை பரலோகம் அனுமதித்தது. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? பிதா எனக்கு இதை கொடுத்துருக்கிறார், அந்த வழியை நான் போகிறேன். இவன் கடந்துட்டு போகிறான். சாத்தானை நெக்லெக்ட் பண்ணி ஓரம் கட்டுங்க. அவன் அதை பண்ணான் இதை பண்ணான்லாம் போட்டி புகழாதீங்க. அல்லேலூயா. அவனுக்கு எந்த கிரெடிட்டுமே கொடுக்காதீங்க. அவன் என்ன, எனக்கு ஆண்டவர் இந்த வழியில் நடத்துகிற இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு, முடிச்சு கொடுப்பார். அவனை எக்ஸால்ட் பண்ணுறதுக்குரிய வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு பிசாசு ஓட்டின பாருங்க, பயங்கரமான பிசாஸ். அந்த மாதிரி சொல்லாதன்ற நான். அது பயங்கரமான பிசாசை இருந்தாலும் சொல்லாத. நான் ஒரு வியாதிக்கு ஜெபம், பயங்கரமான வியாதி, நோயை
உயர்த்தி பேசாத. நோய்க்கு ஜோமன்னு இயேசு சுகம் கொடுத்தார். பயங்கரமான நோய்க்குள்ள அது கொஞ்சம் தலையெடுத்து, அடடா என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க பார்த்தியா. பிசாசு பெருமைப்படுற அளவுக்கு, பிசாசு சந்தோஷப்படுற அளவுக்கு பிரச்சனைகளை பேசி 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 அதை என்ன செய்ய ஆகுனா அவன் செய்வான். இப்போ ஏன் பிரச்சனை இவங்க பேசுகிறாங்கன்ட்டு மறுபடியும் பிரச்சனையை தான் கொடுப்பான். பிரச்சனையே பேசலைன்னா என்னடா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம், நம்மளை பற்றி ஒன்றுமே. என்ன சாத்தானுக்கு என்ன பிரியும் தெரியுமா? அவனை கெட்டவன் நீங்கள் உங்கள் வாயால் சொல்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் நல்லவன்னு சொல்லிலாம் பேர் வாங்க அவன் விரும்ப மாட்டான். உங்கள் வாயில் அவன் என்னன்னு சொல்லணும், உங்கள் வாயில் அவன் என்ன சொல்லணும்னு விரும்புகிறான். பிசாசு கெட்டவன், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நம்மளை ஒரு நாள் பிசாசின் கையிலையோ மனுஷன் கையிலே விட்டு விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்தகாரத்துக்கு ஒரு வேலை இருக்கிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்தகார கிரிகள் வேலை செய்வது கர்த்தர் அனுமதிப்பார். எப்பொழுதல்ல, அது ஒரு சோதனை காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு போராட்ட காலமாக இருக்கலாம், அல்லது உயர்வு வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்தகார வேலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அதை சந்தித்து தான் ஆகணும். இயேசு அதை சந்தித்தார். அவர் நினச்சிருந்தா அங்கே வந்த கைதி பண்ண வந்த எல்லாரையும் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சாம்பலாக்கி இருக்க முடியும். ஆனால் அந்தகாரத்தை சந்தித்து நான் தான் வெளிச்சன்றதை நிரூபித்தார். அவர் வெளிச்சன்றதை நிரூபித்தார். அந்தகாரம் வரும்பொழுது நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும்? நீங்கள் வெளிச்சன்றதை அந்தகாரத்துக்கு நிரூபிக்கணும். அந்தகாரத்தை புகழ்ந்து போட்டி துதிச்சு உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, கவனிங்க. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்தகாரத்தை யோபு சந்திச்சாரா? பொருளாதார நஷ்டத்தை சந்திச்சாரா? குழந்தைகளை பறி கொடுத்தாரா? எல்லாம் நஷ்டமாச்சு. ஒரு மனுஷனை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி பழசா இருக்கிற எல்லாத்தையும் அவனோட்ட எடுப்பார். யோபுக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லாட்டாலும் யோபு தனியாக உத்தமத்தில் நின்னதுனால்தான் அவருக்குன்னு ஒரு புத்தகத்தையும் எழுதி கொடுத்து 42 அதிகாரம் வச்சுக்கடான்னு வச்சுட்டார். பவுலுக்கு அந்த புத்தகத்தை அவ்வளோ பெரிய புக்கு இல்லை, பேதுருக்கு இல்லை, எஸ்தருக்கு 4-8 அதிகாரம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. 42 அதிகாரம் ஒரு உண்மையும் உத்தமுள்ள மனுஷனுக்காக 42 அதிகாரம் எழுதி வச்சிருக்காருங்க. அந்தகாரம் அவனை சூழ்ந்தது, மரணத்தில் அவனை மூடினது யோபுவை. ஆனால் அவர் நின்னார் பாருங்க. 4 பேர் 3 நாளாக சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான், தண்ணி குடிக்காம. இவன் பார்த்தாக்கா எலும்பு மட்டும்தான் இருக்குது, தோல் எலும்பு மூடி இருக்குது, பார்க்கறதுக்கே அடையாளம் தெரியல. அதனால பேசாமல் உட்காந்துட்டானோ. என்னடா நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஆயிட்டாருன்னு அவர் பேச ஆரம்பிச்சா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 4 நண்பர்களும் அவர் நல்லவர்னு சொல்லலை, உத்தமர்னு சொல்லலை, நீதிமான்னு சொல்லலை, தேவனுக்கு பயந்தவன் சொல்லலை. சரி, ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏமா தண்ணி கொண்டு வானாக்கா ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஒய்ஃபு எங்கள் வீட்டுக்காரர் உத்தமர், நல்லவர், செம்மையானவர், அப்படி இப்படின்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னப்பா நீ இவ்வளோ தூரம் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு, இன்னுமே உத்தமத்தில் தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ ஒருத்தர் சப்போர்ட் இல்லாட்டாலும் நீங்கள் கர்த்தருக்குன்னு நிற்கிறீங்கன்னா உங்கள் கையில் பட்டை இருந்தால் தான் நிற்க முடியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோபு அந்த புத்தகத்தின் நடுவில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார், எனக்கு ஒரு நியாயத்தை கொண்டு வந்து செய்வார், அவர் ஒரு நீதியை கொண்டு வந்து செய்வார். எனக்கு பின்னாடி வரவங்க கண்ணல்ல, என் சொந்தக்காரங்க கண்ணல்ல, என் கண்களே அவரை பார்க்கும். அந்த நம்பிக்கையினால் நான் ஓடிக்கொண்டிருக்கேன் பாருங்க. அதை தான் கர்த்தர் பார்த்தாரு. அவன் ரெட்டிப்பாய் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அவன் தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தை பிடிச்சுக்கிட்டு நின்னார் பாருங்க.
அதனால தான் யோபுக்கு 42 அதிகாரம். யாப்பேசுக்கு 2 வசனத்தில் முடிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தர் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பான், இங்கே ஒரு சிறுவன் இருந்தான், 5 மீன் கொடுத்தான், ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு. கானான் ஸ்திரீ ஒரே வசனத்தில் முடிஞ்சு போச்சு. நம்மளை பற்றி கர்த்தர் அதிகமாக எழுதணும்னா நம்ம பட்டயத்தை பிடித்து கொண்டு நிற்கணும். அந்தகாரத்தின் மத்தியிலே, மரண இருளின் மத்தியிலே வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்கணும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்தகாரம், போராட்டங்கள், மரண இருள்கள், இதையெல்லாம் மக்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தரை அனுமதிக்கிற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் முடியும் வரைக்கும் பட்டயத்தை பிடிச்சிட்டு நிற்கணும். வேற எதையுமே நினைக்க கூடாது. இங்க கவனிங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. தாவீது சிக்லாக்லே இருந்த தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருட்கள், ஆடு மாடுகள், மனைவிகள் எல்லாத்தையும் இழந்து போனார். தான் கூட இருந்தவங்களுடைய குடும்பங்களையும் இழந்து போயிட்டார். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. வாசிங்க 8 வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த ராணுவ படையை பிடிக்கலாமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கவனிங்க, அந்தகாரம் மூடி 3 நாளுக்குள்ள வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்தகாரங்கள் எப்பயுமே அடியோட எல்லாத்தையும் தூக்கும். ரொம்ப மோசமான ஆவி அந்தகார ஆவி. அந்த அந்தகார ஆவிய ஒன்னும் இல்லாம மோசமா ஆக்கணும்னா பட்டயத்தை பிடிச்சிட்டு நிக்கணும். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் தாவீது கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அதை நான் பின்தொடரணுமா, அதை பிடிப்பேனா, அதை ஜெயிப்பேனான்னு கேட்கிறாரு. இவருக்கு எல்லாமே தெரியும், போக வேண்டியதானே. இவர் பட்டயத்தை கேட்கிறாரு. என்ன பட்டயம் கொடுக்கப்படுது? பின்தொடர், அதை நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதுதாங்க பட்டயம். இந்த பட்டயத்தை தான் நம்ம பேசணும். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், ஒன்னு கூட ஒரு குண்டூசி கூட நான் லாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். ஒரு கம்பெனியில் லாஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு லாஸ் ஆகுதுன்னாக்கா, இல்லை ஐ ரிகவர் ஆல், நான் எல்லாத்தையும் ஒரு குண்டு ஊசி இல்லாமல் எல்லாத்தையும் ரிகவர் பண்ணுவேன். உங்களை வைத்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எதிரி பிடிச்சு தூக்கிட்டு போகாதபடி கர்த்தர் திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கையில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19 வசனத்தை கவனிங்க, வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், அவர்கள் கொள்ளையாக கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். நல்லா கவனிங்க, நீங்க எந்த லாஸ்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனத்தின்படி எல்லாத்தையும் ஒன்னு விடாம எல்லாத்தையும் டபுளா திருப்பிக் கொள்ள போறீங்க. டபுளா திருப்பிக் கொள்ள போறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. டபுளா திருப்பிக் கொள்ள. ரிகவர் ஆல், யூ ரிகவர் ஆல். உன்னுடையது உன் கையில தான் இருக்கும். உனக்கு சொந்தமானதுல உன் கையில தான் இருக்கும். வேற யார் கையிலும் விட மாட்டார். திருப்பி கொண்டு வந்து நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. தாவீது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. யோபு எல்லாத்தையும் ரிகவர் பண்ணாரு. அந்தகாரங்கள் வேலை செய்கிறதற்கு அனுமதிச்சாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். பவுலின் வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தில் 3-6 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. 3 வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. கவனிங்க, என்னத்துக்கோ தப்பிச்சான், கடைசியில் வந்து எங்க மாட்டிட்டானே? பாம்பு கிட்ட வந்து, விரியன் பாம்பு, சாதாரண பாம்பு இல்ல, விரியன் பாம்பு, வைப்பர். விரியன் பாம்பு கொத்திட்டு போன பரவாயில்ல, இது என்ன பண்ணுது? குடிச்சுக்கிட்டு தொங்குது. அப்படின்னா எவ்வளவு பாய்சனை வேணா ஏத்தலாம். அது கொத்தனா கொஞ்சம் பாய்சன் போகும்,
அதுக்கப்புறம் அதை போயிட்டு என்ன செய்வாங்க, டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஊசியை போட்டு குறைச்சிருவாங்க. இப்போ பாய்சன் ஃபுல்லாக ஏறுற அளவுக்கு கொத்திக்கிட்டு நிற்குது, எல்லாம் ஏறிட்டு இருக்கு மேலே. நல்ல அறிவுள்ளவர் யார்? பரிசுத்த பவுல் ரொம்ப அறிவுள்ளவர் மனுஷன். பாம்பை பற்றி தெரியும், விஷத்தை பற்றி தெரியும், சாகிறத பற்றியும் தெரியும், எல்லாமே தெரியும். அவர் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது அவருக்குள்ளேருந்து ஒரு பட்டையும் வெளியே வந்துச்சு. பவுலே, நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், நான் உன்னை அங்கே கொண்டு போய் நிறுத்துவேன். அப்போ பாம்பை பார்க்குறாரு, கர்த்தருடைய பட்டயமாக வார்த்தையை பார்க்குறாரு. என்னை கொண்டு போய் எங்கே போய் நிற்க போகிறாரு? ராயனுக்கு முன்னாடி நிற்க வைக்க போகிறாரு. அப்படின்னா போயிட்டு வா, முடிஞ்சு போச்சு. வார்த்தைக்கு எதிராக தான் அந்தகாரம் பிரச்சனைகளை கொண்டு வரும். அதை தான் உதறி போடணும், வார்த்தையை உதறி போட்டக்கூடாது. நல்ல வசந்த வாசிமா. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, விஷப்பூச்சி அவர்கள் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷர் கண்டு, இந்த மனுஷன் கொலைபாதகன். இந்த மனுஷன் யாரு? கொலைபாதகன். கொலைபாதகன். இதற்கு சந்தேகம் இல்லை. இதுக்கு சந்தேகமே கிடையாது. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுங்க, இவன் சரியான பாவி, இவன் சரியான மோசமான ஆளு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை இவனுக்கு வருது. இல்லாட்டி வருமா? இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? இவன் மோசமான ஆளு, அதனால தான் அவன் கஷ்டப்படுறான்னு. அந்தகாரம் உங்களை டேமேஜ் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் யாரும் கிடையாது, ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. இது எல்லாத்தையும் சரி பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க பாருங்க, கொலைபாதகன் கப்பல் துண்டை பிடிச்சிக்கிட்டு வரான். எப்படியே தப்பிச்சான்? இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்தினது இவர் தான். இவர் பாருங்க, ஒரு பெரிய லீடரு, பெரிய படிப்பாளி. ஜனங்கள்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, நெருப்பு நிற்க போகுது, எல்லாரும் குளிருக்கு கையை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் அங்கே இருக்கிற விறகை தூக்கிட்டு வந்து போடுறாரு. எவ்வளோ சர்வன்ஷிப்பு ஒரு இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு? விறகை தூக்கி போடுறாரு. என்னப்பா ஏங்க நீங்கள் போய் விறகை தூக்குனீங்க, பாம்பு கடிச்சிச்சு, என்ன பண்ணுறது? இப்போ இல்லை, அவருக்குள்ள ஒரு பட்டை இருந்துச்சு. என் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு? ராயனுக்கு முன்னாடி, ரோம நாட்டு அரசனுக்கு முன்னாடி நான் போய் நிற்க வேண்டியது இருக்கு, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாம்பு ஒன்றும் பண்ணாது. போ, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து ரொம்ப சிம்பிள் ஆக்குங்க, அதை சிம்பிளைஸ்டு ஆக்குங்க, டீக்ரேட் ஆக்குங்க, பிரச்சனையை டீக்ரேட் பண்ணுங்க, அதை பற்றி தரமட்டமாக பேசுங்க பிரச்சனையை. ஹலோ, ஆர் யூ ரெடி டு ஸ்பீக்? சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. கேஷுவல் சார், எனக்கு இருக்கிற பிரச்சனையே கிடையாது. உதறி போடுறேன். எங்க? அந்தகாரம் ரோம அரசனுக்கு முன்னாடி பவுலை நிற்க விடாமல் கொன்று நிறுத்த பார்த்தது. ஆனால் செத்தது எது? பாம்பு தான் தவிர பவுல் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நூக்கன்காரல்ல எப்படி ஆகின ஒரு அந்தகாரம் உள்ள பூந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க, பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. விதி முடிஞ்சாதான். எப்பா எவ்வளவு வசனம் சூப்பரா சொல்றீங்க. விதி முடிஞ்சாதான். அது இந்த கட்டு விரியன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு 10 அடி ஜம்ப் பண்ணி கொத்தும். அது ஒரு வகையான விரியன். கட்டு விரியன், எண்ணெய் விரியன், துள்ளு விரியன், கண்ணாடி விரியன், நிறைய விரியன்கள் இருக்கு. விரியம் பாம்புன்னா விஷத்தை ஃபாஸ்ட்டாக ரத்தத்தில் கலக்கும். அப்பேற்பட்ட பாம்பு கிடைச்சது. இப்போ அடுத்த வசந்த வாசிமா. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, அந்த பூச்சியை கீழே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கு அடையா கேஷுவலாக குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. மைண்டில் என்ன சொல்லலை அவருக்கு? ஏய், பாம்பு கடிச்சிருச்சுரா, எதுக்கும் டெஸ்ட் பண்ணுறா, மண்டையில் ஏறிடும், ஏறிடுச்சுன்னா நீ கப்பல் ஏற முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும், நீ போய் ராஜாவுக்கு முன்னாடி நின்றுனா வளருவ, உனக்கு மைண்டே மாறிடும், ரத்தத்தில் போய் விஷமரிச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு எல்லாம் பிசாசு காதில் ஓதியிருப்பான். அவர் தூக்கி அதையும் தூக்கி நெருப்பில் போட்டார். பிசாசு சொல்கிற போதனையெல்லாம் எங்கே கொண்டு போய் போடணும்? நெருப்பில் போடணும். இப்போ கேஷுவலாக இருக்கிறாரு பாருங்க. பாம்பு கடிச்சா வீங்கி ரத்தம் கை காலெலாம் வீங்கிடும். விரியன் கடிக்கும்போது இந்த பாம்பு விஷம் உள்ளே ஏற ஏற ரத்தம் கெட்டு போய் உடம்பு வீங்கும். இப்போ அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும், விரியன் கடிச்சா செத்து போவான்னு தெரியும். அதுவும் தொங்கிட்டு இருக்குது, கொத்திட்டு போகலை, தொங்கிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்?
எல்லாருக்கும் ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம அடக்காராதனைக்கு போக போறோம். அங்க இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் என்ன வந்துருச்சு? இன்னைக்கு நம்ம ஊர்ல வெளிநாட்டுக்காரனா அடக்கம் பண்ண போறோம். அல்லேலூயா. The single man stand with God and his word. He declare, I will stand before the Roman Empire. உங்களுக்கு பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னா யார் இல்லாட்டாலும் அந்த பட்டயம் உங்களை காப்பாற்றும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும், நெடுநேரமா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. இவன் ஜாலியா குளிர் காஞ்சுக்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படியே சோத்திரம் போட்டுக்கிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, ஒண்ணுமே ஆகல. டேய், இவன் மனுஷனா? பாம்பு கடிச்சு தொங்குது, சாகலை. இவன் மனுஷனா இருந்தா செத்துருப்பான். இவன் கொலைபாதகன்னு சொன்னவங்க இப்ப ரொம்ப நேரம் ஆகி என்ன செய்யல? எப்ப பந்தல்காரெல்லாம் ரெடியா இருந்திருப்பான், ஒரு கற்பனைக்கு கொண்டு போலாம். ட்ரம் செட்டுக்காரெல்லாம் ரெடியா இருந்திருப்பான், குழி தோன்றாலாம் ரெடியா இருந்திருப்பான். எப்பா இன்னைக்கு ஒரு கிரகி மாட்டிருச்சுப்பா, எல்லாம் ரெடியா இருந்திருப்பான். லைட்டு கட்டுறவன் ரெடியா இருந்திருப்பான், ஊரழுப்பு சொல்றவன் ரெடியா இருந்திருப்பான், சடங்கு செய்கிறவங்களாம் ரெடியாக இருந்திருப்பான். இவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் எதையுமே கண்டுக்கல. அவன் ஒரே அருவாளை விட்டு வீசிட்டான். பரிசுத்த பவுல் என்ன செஞ்சாரு? நான் ராயனுக்கு முன்னாடி போய் நிற்பேன், அதுதான் வேலை முடிஞ்சது. அதுக்கு தான் என்ன இங்கே கப்பல் பிரயாணத்தை அனுமதிச்சிருக்காரு. ஐ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் த எம்பையர் ரோம். அங்கே போய் நிற்பேன் நான். இப்போ ரொம்ப நேரம் ஆகி என்ன செய்யலை? நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ரொம்ப நாள் வரலாம், உங்களை அழிச்சு போட முடியாது, உங்களை கவிழ்த்து போட முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது. வசனத்தை பிடிச்சிங்க, ஹோல்டு, வசனத்தை பிடிங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் யாரா? இவன் கடவுளுடா, இவன் கடவுள். அதனாலதான் இவனை ஒன்றும் பண்ணல. மனுஷனா இருந்தா இவனை சாகடிச்சிருக்கோம். நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளை, இங்க தேவ மனுஷா இருக்கும் பட்சத்துல எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எது உங்களை மேற்கொள்ள முடியாது, எது உங்களை அழிக்க முடியாது. வார்த்தையை பிடிங்க. வார்த்தையில தான் அவ்வளவு இருக்கு. பவுலுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் பிரச்சனை பெருசாக்க பேச பிரச்சனை பெருசாகி ஆண்டவருடைய வார்த்தை சின்னதாக போயிடும். வார்த்தையில் நில்லுங்க, வார்த்தை வேலை செய்யும். ஏன்னா வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை ஆவியானது. ஆக வார்த்தையில் நில்லுங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு போய் பாருங்க. உங்கள் சொந்தக்காரர் என்ன சொல்கிறாங்க, நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்காதீங்க. அவங்க உங்களை கவுத்துட்டு போயிடுவாங்க. வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கால யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே கவனிங்க. வஸ்திரத்தை விற்றாகிலும் பட்டயத்தை வாங்கினா அந்த பட்டயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. இயேசு போன பிறகு பயன்படுத்தக்கூடியது பட்டயம். அதனால தான் பட்டயத்தை வாங்குன்றார். இவங்க ஆவிக்குரிய பட்டயத்தை எடுக்காம பிசிக்கலாக ஒரு பட்டயத்தை எடுத்து போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கவனிங்க. அந்தகாரத்தின் வேலை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம், ஆனால் அவைகள் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. யோபு 5:14. பகற்காலத்திலே அவன் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவித் திரிகிறார்கள். அந்தகாரத்துக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அது எதிர்த்து நிக்கிற பட்டயத்தை பிடிச்சுக்கணும். அந்தகாரத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இரவுல தடவி திரிகிற மாதிரி பகலையும் அப்படியே கண்ணு தெரியாதவன் தடவுற மாதிரி தெரியுது. என்ன பண்றதுனே தெரியலையே, எப்படி இந்த விஷயத்த செய்யறதுன்னு தெரியலையே, குழப்பமா இருக்குதே. வசனத்தை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்கும்.
பகல்லையே இருட்டில் தடவுற மாதிரி தடவிட்டு இருக்கானா. சங்கீதம் 11:2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். நல்லா கவனிங்க. உங்களுக்கு மறைவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். மந்திரம் பண்ணுவாங்களா? பண்ணட்டும். பிலிசூனியம் பண்ணுவாங்களா? பண்ணட்டும். அந்தகாரத்தில் இதெல்லாம் நடக்கும். யாரும் உனக்கு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. கூடயே தான் இருப்பாங்க, குழியை பறிப்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, பட்டயத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடக்கம் பண்ணப்படும். அதெல்லாம் உங்கள் காலு கீழே போகும். நீங்கள் அதுக்கு மேலே நிற்பீங்க. இங்கே சொல்கிறாரு பாருங்க, யார் மேலே அம்பு வாங்கலாம்? செம்மையான இருதயத்தார். நீங்கள் நல்ல வழியில் நடக்கிறதுனால தான், நீதியின் பாதையில் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை கொண்டு வரும் அந்தகாரம். நீங்கள் நீதியில் நில்லுங்க, வசனத்தில் நில்லுங்க, வசனத்தில் வைராக்கியமாக நில்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை தூக்கிடுவார். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அப்படி போயிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆண்டவர் எல்லாம் கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வருவார். எப்படி இருந்தாலும் கொண்டு வருவார். நல்லா கவனிங்க. நீங்க எதுக்கும் சோர்ந்து போக கூடாது. வார்த்தை பிடிச்சிட்டு நில்லுங்க. வஸ்திர சாட்சி வித்து பட்டயத்தை வாங்குங்க. பைபிள் வாங்குறதுக்கு நிறைய செலவு பண்ணுங்க. விளக்கு உரைக்கு வாங்குங்க. அதனுடைய புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. சும்மா பைபிள் எடுத்தோம் சும்மா பக்கத்தை படித்தோன்னு முடிக்காதீங்க. ஆய்வு செய்யுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. உள்ளே இருக்கிற புதையல்களை எடுங்க. எந்த அளவுக்கு வார்த்தையில் வளருங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கேட்டாலும் வரும், கேட்காட்டாலும் வரும். ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பிரச்சனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை வசனத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த வசனத்தை உள்வாங்கி படித்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதனால தான் வசனத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்காகவும், சபைக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், சமுதாயத்துக்காகவும், ஊருக்காகவும், எல்லாத்துக்கும் வசனத்தை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். வசனத்தில் தான் எல்லாம் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்தகாரத்தை துரத்தக்கூடிய ஆவிக்குரிய ஒளி நான் தாங்கிறாரு. வாசிங்க. அந்தகாரத்திலும் மரண இருக்கிறவர்களுக்கு உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். எதுக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து? வெளிச்சம் தரும். அந்தகாரத்துல நிறைய பேர் என்ன செய்ய முடியாது, பணத்தினால நஷ்டம், தொழில் நஷ்டம், குடும்ப கஷ்டம், இவைகளை அப்படியே போய் அந்தகாரத்தில் உட்காந்துடுறாங்கல்ல, அவங்களுக்கு வெளிச்சம் தரதுக்காக தான் இயேசு உலகத்துக்கு ஒளியா வந்தார். அவர் சொல்றாருல்ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்தகாரங்கள் வரும்பொழுது ஒளியாகி இயேசுவை குறித்து தியானம் பண்ணணும். இயேசுவை மட்டும் ஒரு வாரம் அப்படியே தியானம் பண்ணி பாருங்க. அவருடைய பரிபூர்ண அந்த வல்லமை உங்க வாயின் மூலமா வரும், வார்த்தை மூலமா வரும். எல்லாத்தையுமே நீங்க டைம் எடுக்கணும். சும்மாலாம் வசனம் கேட்டுட்டு போயிட்டோம் போகக்கூடாது, உட்காரணும். அதுதான் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் உட்கார வச்சார். உட்காருங்கப்பா, வசனம் கேளுங்க. நீங்கள் இங்கே பிரசங்கப்படுற வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். எதுவுமே தடைபடாது, எதுவுமே தடைபடாது. அல்லேலூயா. அப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வெளியே வா, வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒளியா இருக்காருங்க. எவ்வளவு அந்தகாரம் வந்தாலும் வரட்டும், அந்த அந்தகாரத்தை, மரண இருளை விரட்டக்கூட ஒளியாக நம்முடைய இயேசு இருக்கிறார், என்னுடைய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளவேனும் இருள் இல்லாத தேவன். கொஞ்சம் கூட இருட்டு கிடையாது. ஒரு லைட் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருட்டு இருக்கும், முன்னாடி வெளிச்சம் இருக்கும். நம்முடைய தேவனுக்கு எங்கேயுமே இருட்டு கிடையாது. பூரணமா வெளிச்சமான தேவன் எப்படிப்பட்ட அந்தகாரத்தையும் அழிச்சு ஒழிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அப்ப இயேசுதான் ஒளி. ஆகவே இருட்டில் நீ உட்கார்ந்துட்டு இருக்காத, வெளியில வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 12:46 வாசிங்க. யோவான் 12:46. கொஞ்சம் வேகமா எடுத்துட்டீங்கன்னா நல்லது. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருளில் நடவாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு எதிராக எவ்வளவு அந்தகார இருட்டு இருந்தாலும் நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு இயேசுவை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லா இருளும் ஓடி போயிடும். ஒரு இருள் கூட நிற்க முடியாது, எல்லாம் ஓடி போயிடும். எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்தகாரமாக இருந்தால் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், எல்லாம் அகற்றப்பட்டு போகும். அல்லேலூயா. அப்ப இயேசுதான் ஒளி, அவருடைய வார்த்தை தான் வழி. அவர் சொல்றாரு யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். இயேசு தான் ஒளி, அவருடைய வார்த்தை தான் வழி. ஆகவே பட்டயத்தை பிடிச்சுக்கணும். குறைஞ்சது 2 பட்டயம் இருக்கணும், 2 கையில 2 பட்டயம் இருக்கும். அப்படின்னா என்ன? ஒரு பிரச்சனைக்கு 2 வசனமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 இருந்தா போதுன்னு கிடையாது, அது கூட நிறைய வேணும். 2 போதும் தான். அந்த 2 தியானம் பண்ணாலே 200 வசனம் வந்துடும். நீங்க அப்படி தியானிச்சு எடுக்கிற வசனம் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரத்தை விரட்டும். கடனுக்கு போய் பட்டயத்தை வாங்கிட்டு இருக்காதீங்க. கடிதத்தின் மூலமா எழுதி எனக்கு ஆசீர்வாதம் கூட கேட்டுட்டு இருக்காதீங்க. போனை பண்ணி அங்க கேட்டுட்டு இருக்காதீங்க, இங்க கேட்டுட்டு இருக்காங்க, அங்க ஓடாதீங்க, எங்க ஓடாதீங்க. கர்த்தருடைய பாத்துல உட்காருங்க. அந்தகாரத்தை மரண இருளை விரட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்தகாரம் ஒன்று இருந்துச்சுன்னா, இரவு காலம் ஒன்று இருந்துச்சுன்னா, விடிவு காலம் நிச்சயமாய் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 21 அதிகாரம் 12 கவனிங்க. அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். திரும்பி வந்து கேளுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராக்காலம் வருது, விடியற்காலம் வருது. ராக்காலம் உங்க வாழ்க்கையில இருந்தால் நன்றாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விடியற்காலம் உங்களை நோக்கி வருகிறது. அந்த விடியற் காலம் ராக்காலத்தை விரட்டி அடிக்கும், மரணங்களை விரட்டி அடிக்கும். அந்த விடியற் வெள்ளியாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையின் அந்தகாரத்தை முற்றிலும் ஒழிய பண்ணுவார். அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுவதற்காக அந்த பாதையில் உங்களை நடத்துகிறார். ஆனால் அந்த பாதை உங்களை தடுக்கவோ அழிக்கவோ முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேரே நடத்துவார். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நம்ம அவனை திரும்பி வர பண்ணவே கூடாது, முறுமுறுப்பே கூடாது, அவனை பத்தி பேசவே கூடாது. கர்த்தரை பத்தி வார்த்தையை பற்றி பேசினீங்கன்னா பெரிய வெளிச்சம், பெரிய விடிவு காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13 அதிகாரம் 12 இரவு சென்று போயிற்று. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிடணும். நல்ல கவனிங்க. ஏன் அந்தகாரம் வருதுன்னா 2 ரீசன். ஒன்று, நீங்கள் உங்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்காக அந்தகாரத்தை அனுமதிப்பார். இன்னொன்று, எப்படி அந்தகாரம் வருது? அந்தகார கிரிகளை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அந்தகாரம் வரும். அல்லேலூயா. அந்தகார கிரிகளை அனுமதிச்சா என்ன வரும்? அந்தகார கிரிகை வரும். அதனால தான் என்ன செய்கிறார்? அந்தகார கிரிகளை நீங்கள் என்ன செய்யுங்க? தள்ளி விட்டு, வாசிமா,
அந்தகார பகல் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங் தான். பிறக்கும் பொழுது யாரும் பூரா எக்ஸ்ட்ராடினரியெல்லாம் பிறக்கல, எல்லாரும் பிறக்கிற மாதிரி தான் நம்மளும் பிறந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் மறிக்கிற மாதிரி நம்ம மறிக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவங்களாக தான் மறிக்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம போய் சேரன்னு போயெல்லாம் கூடாது. அல்லேலூயா. அந்தகார கிரிகளுக்கு சாவு மணி அடிக்கணும். அந்தகார கிரிகளை அடக்கம் பண்ணணும். பாவக்கிரிகளை அடக்கம் பண்ணணும். சாபக்கிரிகளை அடக்கம் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சவங்களாக தான் போகணுமே தவிர மரணம் உங்களை ஜெயிக்கக்கூடாது. மரணத்தை நீங்கள் ஜெயிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு கேட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க, மரணம் உங்களை ஜெயிக்க கூடாது, பாவம் உங்களை ஜெயிக்க கூடாது, சாபம் உங்களை ஜெயிக்க கூடாது, வியாதி உங்களை ஜெயிக்க கூடாது, பிரச்சனை உங்களை ஜெயிக்க கூடாது. எல்லாவற்றையும் நீங்க ஜெயிச்சுட்டு அவர் ராஜ்யத்தில் அவர் வரும்போது பறந்து மேலே 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 உயிரே உயிரே பறந்து போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைனா ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஒன்றில் இப்போ உங்கள் யாராவது ஒருத்தர் இப்போ காலேப்புக்கு வந்து ஒரு BMW கார், 1.5 கோடி ரூபா ஒரு கார் வாங்கிட்டார், வெளியே நிறுத்தியிருக்காரு. அவர் இங்கே உக்காந்தாருந்த மனசு எங்கே இருக்கும்? ரோட்டில் போகிறவனா கீறி இருப்பானா, பெயிண்ட்டு போயிருக்குமா, டயர் எதை போட்டுவானா? எவ்வளோ? 1.5 கோடி. வசனம் இவர் வேற சீக்கிரம் முடிக்க மாட்டாரு, வேற காரை என்ன தொட்டுட்டா என்ன பண்ணுறது? உதாரணத்துக்கு தான் சொல்ல, ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல. மனசு ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஏன்னா அது எவ்வளோ? அதை கொண்டு போய் ஒரு சாக்கடை ஓரத்தில் நிறுத்துவாரா? ஒரு குப்பைமேட்டுக்கு ஓரத்தில் நிறுத்துவாரா? ஏதோ யாருமே இல்லாத இடத்துல போய் நிறுத்திட்டு சாவி எடுத்துட்டு வருவாரா? திருடர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாரா? ஏன்? 1.5 கோடி. நாம யார் தெரியுமா? 1000 கோடி காரை விட பெரிய ஆளு. அதனால பாவம் என்ற சாக்கடைக்குள்ள போய் நிறுத்தக்கூடாது. இது காஸ்ட்லி காருங்க. நானும் நீங்களும் யாரு? 1000 கோடி ரூபா போட்டாலும் கிடைக்காத காஸ்ட்லி காரு. பாவத்தில் போய் பார்க் பண்ணிட்டு வடிப்போ அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லணும். பாவா செக், என்னுடைய கார் போய் அங்கே நிறுத்த முடியுமா? நான் நிற்கிற இடம் அது. சாக்கடைக்கு பின்னாடி எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு ஹிஹின்னு சிரிச்சிட்டு இருக்கானே, அங்கே போய் என் கார் நிற்கக்கூடாது. அது சாக்கடை. இந்த நாத்தெல்லாம் என் காரில் வரும். இந்த காரையும் நிறுத்த முடியாதுன்னா இந்த கார் நிற்கக்கூடாது எங்கேயும் போய். சாக்கடைக்குள்ள, சாபத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, இந்த உலக பிரகாரமான சிரிப்புக்குள்ள, கமெண்ட்டுக்குள்ள இதெல்லாம் போகக்கூடாது. ஃபேஸ்புக்குள்ள, அதுக்குள்ள, இதுக்குள்ள எல்லாம் போய் சாக்கடையெல்லாம் காரை போய் இறக்கக்கூடாது. மனசு இறக்குனா சாக்கடையில் இறங்குறீங்கன்னு அர்த்தம். அவன் உலகத்தான் சிரிச்சுட்டு இருப்பான். இப்போ அவங்கெல்லாம் சிரிப்பாங்க. ரசிக்கப்படலைன்னா அப்புறம் அழணும். நாம் இப்போ அழுகிறோம், நிரந்தரமாக சிரிப்போம். காரை கொண்டு சாக்கடை கிட்ட நிறுத்தாத, கேபேஜுக்கு பின்னாடி நிறுத்தாத, குப்பை வண்டிக்கு பின்னாடி போய் கொண்டு போய் நிறுத்தாத. ரிவர்ஸ் எடுத்தானா கார்லாம் போயிடும், மோசமாயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விலையேறப்பட்டவன். அதனால துன்மார்க்கர் உட்கார இடத்துல உட்காராமலும். எல்லா இடத்துலையும் நீங்க போய் நிற்க கூடாது. நீங்க வேற எல்லா இடத்துலையும் போய் நீங்க உட்காரக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் சொல்றதுக்கு ஆமாங்க சாமி, சரி சாமி அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி நீங்க. அதனால தான் பைபிள் எப்படி போட்டிருக்கு, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றவர்கள். நான் போய் ஒரு இடத்துல நிற்கணும்னா அந்த இடம் எனக்கு தகுதியானதாக இருக்கணும் சார். சும்மா போய் உக்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா டீக்ரேட் பண்ணி உன்னை கொண்டு போய் குப்பையில் உட்கார வைக்கிறான்னா தாழ்மையாக இருக்கான்னு பாவான். குப்பை போய் தாழ்மை கிடையாது. குப்பை என்ன கிடையாது? தாழ்மையான இடம் கிடையாது. அது அசுத்தமான இடம்.
who you are in Christ. கிறிஸ்துக்குள் நீங்கள் யார்? விலையேறப்பட்டவங்க. இந்த விலையேறப்பட்ட நாம் எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காரணும், எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும், யார்கிட்ட பேசணுமோ அங்கே தான் பேசணும். உங்களுடைய வேல்யூவை நீங்களே குறைச்சக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சாதாரணமான இது கிடையாது. எல்லா தீமைக்கும் உள்ளாவறதுக்கு காரணமான ஒரு கருவி தான் உங்கள் கையில் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறித்த விருட்சத்தை வச்சார், ஜீவ விருட்சத்தை வச்சார். அது மாதிரி ரெண்டுமே இருக்குது. இதில் ஸ்பானிஷ் படிக்கலாம், ஜெர்மனி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கணக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம், மெடிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தனும் அதெல்லாம் போய் படிக்கிறதில்ல. எவன்லாம் சிரிக்கிறான், எவன்லாம் ஜோக்க போடுறான், எவன்லாம் வைரல் பண்ணி விட்றான், எதெல்லாம் அசிங்கமான இருக்குது, எதெல்லாம் டான்ஸ் இருக்குது. நீங்களாம் நம்மளாம் ராபோஜன் எடுக்கிறோம். ராபோஜனா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய காஸ்ட்லி கார் யார்? உங்களுக்கு புரியறதுக்காக காரை உதாரணமாக சொல்கிறேன். உலகத்தில் மிக விலையேறப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பாட்டாக நம்ம இருக்கிறோம். இந்த எல்லாம் அவன் ஆடுற ஆபாச ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, அவன் இடுப்பை பார்த்துட்டு, அவள் இடுப்பை பார்த்துட்டு, அவள் கையை காலை பார்த்து ரசிச்சுட்டு, ராபோஜ் தந்து இயேசு ரத்தத்தை கொடுங்க, இயேசு அப்பத்தை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த அந்தகாரத்தெல்லாம் ஒழிக்கணும். உங்களுக்கு எல்லாம் லைஃப் எல்லாமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் தகுதிக்கு அதெல்லாம் போய் பார்க்கலாமா? சிரிக்கிறதுக்காக நம்ம வந்து உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆபாசத்தை இந்த கண்ணில் பார்த்துட்டு ராபோஜனத்தை வாங்காத. புரியுதா உங்களுக்கு? அசிங்கத்தையும் அசுத்தத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு சிரிச்சுட்டு ராபோஜனத்தை வாங்கினா அவ்வளோ விலையேறப்பட்ட காரை நீ சாக்கடையில் கொண்டு இறக்கிட்டேன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, பரமையை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள், அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதவர்கள் இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்களாம். நீ பாவம் பண்ணிவிட்டு ராபோஜன் எடுத்தினா இயேசுவின் ரத்தத்தை உன் காலுக்குள்ள ஊற்றி மிதிக்கிறேன்னு அர்த்தம். கண்ணு சரியாக இருக்கணும், காது சரியாக இருக்கணும், இருதயம் சரியாக இருக்கணும், கை சரியாக இருக்கணும், உன் நடையெல்லாம் காத்துக்கொள்ளு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த காலத்துக்கு இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. அவர் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவர் உன்னை வெளிச்சமாக நிறுத்தினார்னா கடைசி வரைக்கும் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். தோட்டத்தை தான் கையில் கொடுத்தாரு தவிர பாதுகாக்கிற வேலையை ஆதாம் கையில் தான் கொடுத்தாரு. ஆதாம் மிஸ் பண்ணிட்டான். நீங்களும் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உங்கள் ஜபத்திலையும் வேத தியானத்தில் தான் இருக்குது. பண்படுத்தும் காக்கிறதுக்கும் தோட்டத்தை உண்டாக்கிட்டு அவன் கையில் இன்சார்ஜ் கொடுத்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது? முடியும் உங்களால். இன்னைக்கு போய் ஃபோனெல்லாம் சுத்தம் பண்ணணும். எதெல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தூக்கிறீங்க. ஃபோன் வருது, அட்டன் பண்ணுறீங்களே, பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். பாவின்னு அடையாளத்தை உலகம் உங்களுக்கு பார்த்து சொல்லிடும். அந்தகார கிரிகளை ஒழித்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் போனீங்கன்னா உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் வருவாங்க. நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களை சுற்றி யார் வருவா? தேவ தூதர்கள் வருவாங்க. நீங்கள் போய் ஒரு இருட்டான இடத்துல நின்னீங்கன்னா அங்கே இருக்கிற அந்தகாரங்கள் மட்டன்னு நொறுங்கும். நீங்கள் போய் வியாதியான ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அங்கே இருக்கிற வியாதி நாவிகள் அந்த வீட்டை விட்டு ஓடும். ஒரு பாவம் நிறைந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற பாவிகள் மனக்கசந்து அழுது ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க விலையேற பெற்றவர்கள். அசுத்தமாக்காதீங்க, அருவருப்புக்கு போகாதீங்க, பாவத்துக்கு போகாதீங்க, சாபத்துக்கு போகாதீங்க. கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, குற்றமற்ற பிள்ளைகளாக, மாசற்ற பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்
பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார் கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார் மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே கரங்களை தட்டி ஹalleluya 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 எல்லாரும் உற்சாகமா நன்றி அப்பா, எங்களோடு பேசினீங்களே நன்றி. அந்தகாரத்தின் கிரிகளை ஒழிக்கும்படி எங்களை பேசியிருக்கிற எங்களோடு கூட. வஸ்திரம் இல்லாதவன் பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விட்டு பட்டை தேடு. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி பட்டயத்தை எடுக்காம இருந்தீனா உனக்கு பாதுகாப்பு இல்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லை. பட்டயம், சத்துருவின் பட்டயம் உன்னை நோக்கி வந்துவிடும். நீ பட்டயத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். நீ ஒரு ஜாமக்காரன், நீ தேசத்துக்காக நிற்க வேண்டும், குடும்பத்திற்காக நிற்க வேண்டும், உனக்காக உன் மனைவி பிள்ளைகளுக்காக நீ திறப்பிலே நிற்க வேண்டும். பட்டயத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். பட்டயத்துக்கு மட்டும்தான் சத்துரு பயப்படுவான். பட்டயத்தை பிடித்துக்கொள், ஆவியின் பட்டயத்தை பிடித்துக்கொள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நில்லு. தூங்காத, உட்காரு, நில்லு. நீ வெளியேற பெற்றவன். சாதாரணமா உன்னை கொண்டு போய் சாக்கடை பக்கத்திலேயோ குப்பமேட்டு பக்கத்திலேயோ உன்னை நிறுத்திடாதே. உலகம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பவுல் விஷப்பூச்சி சாதாரணமாக உதறி போட்டது காரணம் தெரியுமா? he received the promise from the Lord. Paul, you should stand before the empire. ராயனுக்கு முன்னாடி நீ நிற்கணும். எது வந்தாலும் அதை தாண்டி நான் போவேன், அவ்வளோதான். உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்தினுடைய கடைசி வாரத்தில் நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. கடைசியா ஆண்டவர், நான் இந்த செகண்ட்ல இருந்து பரிசுத்தமான பிள்ளையாக, உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக, உமக்காக ஜீவிக்கிற பிள்ளையாக நான் இருப்பாப்பா. உலகத்தை நான் இன்னைக்கே மறக்கிறேன், இப்பவே மறக்கிறேன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, நீர் என்னோடு கூட சபையோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து முடி கிருபை கொடுத்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless.